ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ வடை தாங்க பார்க்க போகிறோங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணிடலாம். அந்த எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் இருக்கிற ஃபஸ்ட் அந்த பூவெல்லாம் எடுத்து நம்ம செப்பரேட்டாக வச்சிடலாம். இந்த வாழைப்பூ வந்து ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இந்த வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே எடுத்து எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த ஒரு பூவில் அந்த சின்னசா ஒயிட் கலர் இருக்கு பாருங்கள், அதை எடுத்துட்டு அப்புறமா பெருசாக ஒரு காம்பு மாதிரி இருக்கும், அதுவும் எடுத்துடணும். இதே மாதிரி நம்ம எல்லா பூலையும் க்ளீன் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் இது வேஸ்டேஜ். பாருங்கள், இது வந்து க்ளீன் பண்ண பூ. பாருங்கள் எப்படி இருக்குது. ஓகே, நம்ம இப்போ இது சைடில் வச்சுட்டு அடுத்து நாம் வடை செய்கிறதுக்கான கடலைப்பருப்பை அரைச்சிடலாம் வாங்க. இப்போ நாங்கள் மிக்ஸி ஜாரில் வந்து நான் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது நம்ம போட்டுக்கலாம். அது கூடவே இஞ்சி, காஞ்ச மிளகா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் எல்லாமே பூ வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். இது வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக நறுக்கிடலாம். கட் பண்ண அப்புறமா பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு வெங்காயம், இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பூ ஆட் பண்ணிடலாம். அது கூடவே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நம்ம இது மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து வெளியே ஹெவியாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம சூடாக ஏதாச்சும் சாப்பிட்டா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக நான் இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு இருக்கேன். சைடில் நம்ம காஃபியும் குடித்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண வச்ச அந்த வடை மாவு வந்து இந்த மாதிரி உருண்டை மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே இந்த எல்லாமே தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி சூட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது ஒன்று ஒன்று தட்டி நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாவ், இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். ஓகே காய்ஸ், இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. Thanks for watching.